வந்த காசு எல்லாத்தையும் மொய் எழுதியாச்சு. இங்க சைடுஸ்க்கு வழி இல்லை. என்ன சார் இது 3 பேர் உட்காந்துக்கிறீங்க, 2 கிளாஸ் எத்தனை சொல்லிக்கிறீங்க? குடிக்க மாட்டார். அப்போ சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? கிளாஸ்ல குடிக்க மாட்டாரியா? ஓஹோ. ஐயோ என்ன சார் இது, தண்ணி கலக்காம ராபாவே அடிக்கிறாரு. இப்ப கலப்பாரு பாரு. ரெண்டு இப்ப மிக்ஸ் ஆயிடுச்சுல, வாஷ் பேசின் வாய மூடி போய் வேலைய பாரு. மிஸ்டர் மாமா போதை இறைச்சி நினைக்கிறேன், அதனால தான் என்ன மிஸ்டர்னு மரியாதையாக கூப்பிடுறான். அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். மாமா அவர்களே, சொல்லுங்க சிவா அவர்களே. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில் 10 விரல் இருந்தது, எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் 11 விரல் ஆச்சு? 11? சிவா, உனக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிடுச்சு. அவன் கையில 10 விரல் தானே இருக்கு. 11 இருக்குன்னு சொல்றேன், என்ன பண்ணியும் வைக்கிறதுக்கு என் கையில் என்ன இருக்கு? ஏன் இந்த கோட்டரை வைங்க பந்தியமா? ஆமா, அவன் ராவா அடிச்சதுனால மப்பி எரிச்சு போல இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, என் கோட்டை பந்தயமா வைங்க அப்படின்ற. ஓகே, ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரா வைக்கிறேன். நீ தோத்துட்டா 2 பேருக்கும் ஆஃப் வாங்கி கொடு. அது ஓகே, நீ வரல காட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ தோத்துட்ட. சிவா கோட்ல ஒரு ஆஃப். மூடுறியா? 10 தானே? இத பாரு. 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11 வந்துச்சுல. என்ன 2 3 4 5 6 7 8 9 10 தான். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11. அதை தாண்டா நானும் சொல்றேன். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவன். நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவா அடிச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போட்டுட்டேன். நான் வர மாட்டேன், வேணும் நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்டு, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போறே இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடின. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதானே? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே, கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுது. ஓகே, குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்னா வெக்கம் வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ணு மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளனா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த மைக்
நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணு மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற? இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்லயே போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்கு என்ன? ஐயோ, ஏய், இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்கேன்? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டதும் என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல. ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய், உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? ஏய், உனக்கு அவளை தெரியல? தெரியும்ண்ணா. ஏய், சொந்த வீடுதான். மூஞ்சில பூச்சாங்க அவ வெடிங்க. எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேல? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுத காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அவாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க, பொம்பளைக்கு அடி வாங்கினா நல்லா இருக்காதுமா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுத எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா, நீ இருக்கும்போது கழுத இருக்காதா? அது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதுலாம் அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவன்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல ஃபர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்.
நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்க? மாமா இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்ன அது? நீ இந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுத ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டு துப்பா, கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில் எடுத்து உள்ளவங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். என்னடா சேடு இங்க வரான்? எனக்கு தெரியாம சாமா ஏதாவது அடகு என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்லையே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி. அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்க வந்தேன். சேடு நீ ஒன்னும் கவலையே படாத. ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம் போ. அது எல்லாம் வேற ஒருத்தட்டே கொடுத்துட்டேன். நீ வெறும் டியூப் லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல், சப்ப டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் போடணும்? அது வந்து சிவா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல 2 பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடணும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபா வச்சுக்கோ. மீதியே வேலை முடிஞ்சோன்னு வாங்கிக்கோ. டீயை கேன்சல் பண்ணிட்டு சில்லுன்னு பீர் கொண்டு வாங்க. இது பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே, நம்ம வரான். என்னடா அது? என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் 100 200 கொண்டு வந்து கொடுப்ப. இப்ப என்னடா இவ்ளோ பணம்? இதை யாருப்பா கொடுத்தது? இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முடிச்சமா ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்டே கொடுத்துட்டான். அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது. நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யாரு இருக்கா? அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே ஜோதின்னு. ஓ, அந்த பொண்ணா? சரியா சொன்னடா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. தினத்துக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிச்சா எப்படி இருக்கும்? தினமும் அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? என்னங்க சிவா சார்? இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பானு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லிட்டார். நம்ம தலையெழுத்த பாத்தியா? அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டியிருக்கு. கொடுமடா சாமி. சொல்லு ஜோதி, நீ சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கழுத. கல்யாணம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு. காஷ்மீரா இல்ல சிம்லாவா? பொண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க. அதான் சரியா இருக்கும். உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா? உன்னோட குரல் தான். கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி. பாடு ஜோதி, பாடு ஜோதி, பாடுன்னு சொல்றல. பாடு. ஊரே 2 நாளும் எந்திரிக்காதவன் கழுதையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ டைரக்டா அந்த பொண்ணுகிட்டயே பேச வேண்டியதானே? ஏன் இந்த கழுதை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. வெரி சிம்பிள். நம்ம 2 பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீ அந்த பொண்ணை கெட்டியா கட்டி பிடிச்சி கச கச கசன்னு கொடுத்துரு. மேட்டர் ஓவர். அடிங்க வாயில ஏதாவது வண்டே வந்துற போகுது. காதலிக்கு ஐடியா கொடுறானா கற்பனைக்கு ஐடியா கொடுங்க. சிவா, அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசி. சூப்பர் ஐடியா. சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்த இவன். அண்ணாச்சி, சிவா கதையை முடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன். எவன்டாவன்? என்னடா கிண்டல் பண்றியா? எரும மாடு மாதிரி இருக்கிற ரவியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. மியூசியத்துல வச்ச எலும்பு குடு மாதிரி இருக்கான். இவனை வச்சு அவனை அடிக்க சொல்றியா? அடிக்கிற கத்துல பறந்துட போறான். என்னத்தடா சொல்லிட்ட? எதுக்குடா இவ்வளதையும் போட்டு உடைச்சிருக்கான்?
அந்த சிவாவோட கதையை முடிக்கிறதுக்கு இவன் போதுண்டா. நடக்காது. எப்ப நீ என்னையோ என் வேலையோ குறைச்சலா எடை போட்டியோ அப்பவே உனக்கு வேலை செய்யக்கூடாது முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டு ஏன்டா எல்லாத்தையும் போட்டு இப்படி உடைச்சிருக்க? நோயாளி வியாதியை மறைக்க கூடாது, வீர வித்தையை மறைக்க கூடாது. வாட்டா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க. வேலையில போற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறீங்க. அப்பவே உங்களுக்கு சொன்ன அந்த சிவாவுக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் கொடுத்து தொலைங்கன்னு கேட்டீங்களா? எம்எல்ஏ பிரஸ்டீஜ் ரவுடி அது இது நீங்க இலவச கக்கூசு லோக்கல் ரவுடி ராயபுரம் ரவி நீங்க இப்போ வந்துட்டு போன அந்த குரங்கு இதுங்களுக்கு நீங்க கொடுத்ததை கூட்டி பார்த்தா லம்பா 3 லட்சம் ரூபாய் கோயிந்தா. நான் சொல்றதை கேளுங்க. அந்த சிவா கிட்ட நீங்க தகராறு வச்சுக்கிறதுனால கணிசமா 5000 ஓட்டை இழக்க போறீங்க. இது நான் பொறுத்துக்க முடியாது. என் ரத்தம்லாம் கொதிக்குது, என் நரம்பெல்லாம் பொடிச்சுக்கிட்டு நிக்குது. என்ன அவகிட்ட பிரமாதமா இருக்கு, நீ இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவன் என்னடானா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாண்ணா? வருத்தப்படாத, உன் காதல் சக்சஸ் ஆகும். இந்த தண்ணி மேல சத்தியம், பிஸ்லரி வாட்டர் மேல சத்தியம் பண்ற. இது மேலடா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, இவன் செய்வான். நீங்க என்ன பண்ணாலும் அவனை வழிக்கு கொண்டு வர முடியுமா? வழிக்கு வர வச்சுட்டா நான் கேக்குறது நீ கொடுப்பியா? அது நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா ட்ரெஸ் கேட்டு எதுக்கு அரைச்சேட முழுச சொல்லி முடிக்கலையே. அரைக்குற அம்பட்ட வேலை செஞ்சா இப்படித்தான் நான் உதவுறோம். இதோ பாருமா, நீ எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டிஃபா லட்டி உருட்டிக்கிட்டே வருவேன். அது இல்லைனா ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு வரேன். இப்படி இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்பப்பவாது நீ பொம்பளையா மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற பேண்ட் பண்ணின தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ங்கிற மாதிரி வந்து நிக்கணும். அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்த உடனே சும்மா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல சிவா கலகலம் போயிடுவான். அவன் கலகலம் போயிட்டா நீங்க கொல கொலன்னு ஆயிடலாம். என்ன இது கோலம்? இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்பாயிடுவியாமே. நீ இப்படி வந்தா நான் கலகலப்பாயிடுவேன்னு எந்த லூசுக்கு முன்னாடி சொன்னா? அத பத்தி இப்ப எதுக்கு? இப்போவாவது ஐ லவ் யூ சொல்லுவியா? லவ்வா? உன்னை லவ் பண்ணனே இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல. லவ்ங்கிறது மனசை பார்த்து வரணும், உடம்ப பார்த்து வரக்கூடாது. இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போட்டுக்க போ. இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுவான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கியே. இப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வாய் மூடுங்க. லவ்னா என்னன்னு தெரியாது, உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டனே என்ன சொல்லணும்? தப்பா எடுத்துக்காதமா. அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. இன்னொரு கோட்டர் கரெக்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ, ஐடியா கொட்டு. ஓகேவா? ஒன்னும் கொட்ட வேண்டாம். எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு. அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன மாமா இது ஓசி கோட்டர் திட்டு ஊட்டி முடிக்கிச்சே. பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? ஏய், யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்த சொல்றீங்களா? சும்மா இருங்க சார்.
நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க. சார் சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும். சார் நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா. இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். சார் நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார் நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க, நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும், பிடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஏய், நான் ஒரு முக்கியமான வேலை போயிட்டேன். 6 மணி நேரத்துக்கு என்ன யாரும் செல்ல கூட கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீ எங்க போவன்னு எனக்கு தெரியண்டா. ஒவ்வொரு பையலும் ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பெரிய நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி வேண்டாம். இல்லண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருண்ணா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு லெஃப்ட் டாப் பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா. அப்படி இல்ல நான் காலே. ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்காடா? உனக்கு இல்லாம எனக்கானா? தங்காட்டாடி. இது பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்டா ரைட்டா, இப்ப 2 பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. அப்பா